இது பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள். ஆல்ரெடி 2, 3, 6 வீடியோஸ் போட்டாச்சு. சிலர் இந்த ராசிங்களுக்கு கேட்டனால, அந்த ராசிக்கான பதிவுகள் போடப்படுது. அ இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய மாசமா தான் இருக்கு. ஆரம்பத்தில சிக்கல் அதிகமா இருக்கும். போக, போக அது மாற்றங்கள் நல்லா இருக்கும். உங்க ராசிய பொறுத்தளவுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்திலயும், ராசியிலயும் இருக்கிறாரு. அதனால தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். சந்திரன் பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு மாசம் ஒரு சுத்து வரப்போறாரு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா, 12ஆம் ராசியிலயும், உங்க ராசியிலயும் இருக்காரு. டிசம்பர் 8ஆம் தேதி உங்க ராசிக்கு வராரு. புதன் பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியிலிருந்து அதாவது நல்லா இருக்கிற துலாம் ராசி 11ஆம் இடத்துல இருந்து ப அ 12ஆம் இடத்துக்கு டிசம்பர் 8ஆம் தேதி வராரு. குரு பார்த்தீங்கன்னா, கடகராசியில அதாவது ஆ 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிசம்பர் 8ஆம் தேதி வராரு. இது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியிலிருந்து டிசம்பர் 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. 4ஆம் இடத்துல மீன ராசியில சனி பகவானும், 3ஆம் இடத்துல கும்ப ராசியில ராகுவும், ஆ சிம்ம ராசியில கேதுவும் இருக்கிறாங்க. இது நல்ல ஒரு கிரகநிலைகளா இருந்தாலும், ஆரம்பங்கள்ல கொஞ்சமே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய மாசமா தான் இருக்கு. ஏற்றத்தாழ்வுகள் கலந்த மாதமா இருக்கும். ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா வீட்ல வந்து ஆ சோர்வு, ஆரோக்கியத்தில சோர்வு ஏற்படலாம். பணப்பிரச்சனைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. குரு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறது காரணமா, அ உடல் நலத்தில சிக்கல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுங்க. டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்லயும், ராகு வந்து 3ஆம் வீட்லயும் இருக்கிறதுனால, பயணங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். இல்லன்னா வேலை மாற்றம், ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாரி வாய்ப்புகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. குடும்ப வாழ்க்கையில ஸ்டேபிளா இருக்கிற மாரி தான் இருக்கு. பொறுப்போட நடங்க. சண்டை போடாதீங்க. எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம, சூழ்நிலைக்கு ஏத்தா மாதிரி அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. வேலையில இருக்கிறவங்க வேலை காரணமா அவசர பயணங்கள மேற்கொள்ற மாதிரி இருக்கும். இது ஷார்ட் டெர்ம் ட்ரிப்பாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு போறவங்களுக்குன்னு இல்ல. இது வந்து அவசியமா அவசர தேவைக்காக போற மாதிரி இருக்கும். வியாபாரம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில ரொம்பவே கொஞ்சம் மோசமா இருந்து, அதுக்கப்புறம் சாதகமா மாறி முன்னேற்றம் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பா இருக்கும். உங்களோட முயற்சிக்கேற்ற பலன் நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சி தெரியிற மாதிரி இந்த மாசத்த நீங்க கொண்டு போறது நல்லது. காதலுக்கு உகந்த மாசமா கிடையாது. நெறைய வந்து சவால்கள், பிரச்சனைகள் வரதான் செய்யும். பொறுமையோட உங்கள அம் ஆம் தன்மையாவும் காதலர்களுக்குள்ள மாசத்த கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க ஒரு இன்வால்வ்மென்ட்டோடையும், நல்ல ஒரு பங்கேற்ப எதுவுமே இல்லாம லெதார்ஜிக்கா காதலிக்கிறோன்ற மாதிரிலாம் இருக்க முடியாது. நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து போனீங்கன்னா நல்லது. திருமணமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதல் பாதி பலவீனமா தான் இருக்கும். தேவையில்லாத மன வருத்தங்கள், குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. உங்களோட பொறுப்புகள நீங்க தட்டி கழிக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். மாசத்துல 2வது பாதி நல்ல ஒரு இறுக்கமான உறவுல இறுக்கம் குறைஞ்சு, நல்ல ஒரு சமநிலை திரும்பி, இணக்கமான சூழ்நிலைகள் அதிகமாகுற மாதிரி இருக்கு. நீங்க உங்களுக்கு இந்த மாசம் முழுக்க குடும்பத்தோட ஹாலிடே ட்ரிப் போறதுக்கான வாய்ப்புகளும் வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. குரு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்ல வக்கர நிலையிலிருந்து நேரா வர்றதுனால, நல்ல ஒரு வியாபார முன்னேற்றம் மிதுன ராசிக்கு வரும்போதே இருக்கும். உங்களோட கடின உழைப்பும் அதிகரிக்கும். அதுக்கு உண்டான பலன்களும் சாதகமா தான் இருக்கு. ஆ 5ஆம் வீட்ல புதன் பார்வை இருக்கிறதுனால, குருவோட அ அதாவது கல்வி விஷயத்திலேயே புத்திசாலித்தனமும், முடிவெடுக்கிறதுல திறனும் அதிகமாகுற மாதிரி இருக்கும். உங்களோட இந்த மாசம் முழுக்க கிரக அமைப்பு நல்லாவே இருக்கு. முதல் அ 7 நாள் மட்டும் தான் கொஞ்சம் தாக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். 8ஆம் தேதிக்கு பிறகு நல்லாவே இருக்கும். ஆரோக்கியத்த கொஞ்சம் கவனிக்காம விட்டுறாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இம்மீடியட்டா செக் பண்ணிக்கிறது நல்லது. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, மஞ்சள் இல்லது குங்குமம், திலகம் வந்து உங்களுக்கு விட்டுட்டு போறது நல்லது. சந்தனம் விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது கார்த்திகை மாசமும், மார்கழி மாசமும் கலந்த மாசம். ஆ சாப்பாட்டுல ரொம்ப கவனமா இருங்க. சில விஷயங்கள்ல அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருந்தீங்கன்னா நல்லது. குறிப்பா பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய மாசமா இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பண விஷயத்துல சாதகமா இல்ல. அது டிசம்பர் 16 வரைக்கும் அப்படிதான் இருக்கும். தட்டுப்பாடுகள் இருக்கும். பார்த்து குடும்பத்த அனுசரிச்சு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பார்த்துக்கங்க. பதட்டம் இல்லாம மாசம் கூலா கொண்டு போறது நல்லது.